ஹலோ சோல்ஜர்ஸ். சின்ன வயசில் நம்ம போகோ டிவியை பார்த்துருப்போம். அந்த போகோ டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஐகானிக்கான ஷோஸ் ஏகப்பட்டது இருந்திருக்கும். ஆனால் என்னதான் ஐகானிக் ஷோஸ் பல இருந்தாலும் அதில் பெஸ்டான ஷோ பார்த்தீங்க அப்படின்னா சோட்டா பீமாக இருந்திருக்கும். மேலும் ஒரு காலத்தில் போகோ டிவியில் சோட்டா பீமே தொடர்ந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸான சோட்டா பீம் ரொம்பவே ஈஸியாக இண்டஸ்ட்ரியில் வந்துருச்சான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அது இந்த ஒரு நிலைமை அடைஞ்சிருக்கும். ஸோ அதை உருவாக்குறதுக்கு கிரியேட்டர்ஸ் இதில் கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சோட்டா பீம் வந்ததுக்கப்புறம் இந்தியன் அனிமேஷன் துறையே எந்த அளவுக்கு வளர்ந்துருந்தது, மேலும் இந்த ஒரு ஷோவால் இந்த அனிமேஷன் துறையே எந்த அளவுக்கு மாற்றத்தை பெற்றுச்சு அப்படின்றதான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது லைக் பண்ணலையோ மறக்காம லைக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சோட்டா பீமோட ஃபேன்ஸோ அவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு கான்வெர்சன் லட்டு அப்படின்னு எழுதி வைங்க. ஸோ எத்தனை பேர் லட்டு எழுதிருக்காங்க அப்படின்றத பார்த்து சோட்டா பீம் எந்த ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த அளவுக்கு போக முடியும். இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி அனிமேஷன் கண்டென்ட்லாம் அதுதான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓரளவு போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. ஆர்ஜின் ஆஃப் சோட்டா பீம். என்னதான் போகோ சேனலில் மிஸ்டர் பீன், பிங்க் பேந்தர், டக்காஷி கேஷல் அப்படின்ட்டு ஐகானிக்கான ஷோஸ் நிறைய போட்டிருந்தாலும் அதில் மிக முக்கியமான ஷோ தான் இந்த சோட்டா பீம். இன்றைக்கி சோட்டா பீம் என்ன தான் ஃபேமஸான காட்டினா இருக்கலாம், ஆனால் இது இந்த வெற்றியை சாதாரணமாக அடையலை. உதாரணம் சொன்னால் அப்படின்னா மற்ற கார்ட்டோட ஆர்ஜினை விட இதோட ஆர்ஜினை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டஃப்பானதாக இருந்திருக்கும். மற்ற கேரக்டர்ஸை விட இதை உருவாக்கின கேரக்டர்ஸுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக ஒன்றா இருந்திருக்கும். அதில் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு உருவானது இந்தியாவில். இந்தியா பற்றி சொன்னோம் அப்படின்னா பொதுவாக இந்தியாவில் நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூவிஸுக்கு மட்டும்தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். கார்ட்டூன்ஸை பற்றியும் மேலும் மற்ற ஊடகங்களை பற்றி நம்ம பெருசாக கண்டுக்காமல் இருந்திருப்போம். உண்மை என்ன அப்படின்னா ஜப்பான் மற்றும் அமெரிக்க நாடுகளில் மெச்சூர்ட் ஆடியன்ஸ் பார்க்குற அளவுக்கு, அதாவது பெரியவங்க பார்க்குற அளவுக்கு அனிமேஷன் ஃபீல்டு பெருசாக வளர்ந்துருக்கு. அனிமேஷன்லேயே பெரியவங்க பார்க்கறதுக்கு தனியாக, குழந்தைய பார்க்க தனியாக அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவை எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்திய ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் கார்ட்டூன் இல்லை அனிமேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது முழுக்கவே சின்ன பசங்க கூட தான் பார்ப்பாங்க அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் பெரும்பாலான ஆடியன்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதனாலே இந்தியாவுக்குள்ளே அனிமேஷன் ஃபீல்டு பெருசாக வளரவும் இல்லை, பெருசாக அது வெற்றியையும் அந்த கிரியேட்டர்ஸுக்கு கொடுத்ததில்லை. ஸோ இந்த மாதிரி நாட்டுக்குள்ளே ஒரு அனிமேஷன் சீஸை உருவாக்கி அதை வெற்றி கொடுக்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்பவே பெரிய விஷயம். மேலும் இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை தாண்டி எப்படி சோட்டா பீம் ஜெயிச்சுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம முக்கியமாக பார்த்தே ஆகணும். சரியாக சொல்லணும் அப்படின்னா இந்த கதை ஆரம்பிக்கிறது க்ரீன் கோல்ட்லேருந்து தான். கண்டிப்பாக சோட்டா பீம் போடும்பொழுது நீங்கள் இந்த லோகோவை பார்த்துருப்பீங்க. இந்த லோகோ தான் சோட்டா பீம் உருவாக்கியிருந்த க்ரீன் கோல்டோட லோகோ. சரி, ஓகே. இதை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் சிலக்கா அப்படின்றவர் தான் இந்த கம்பெனியை ஃபோன் பண்ணியிருந்தார். உண்மை சொல்ல அப்படின்னா இவர் தான் சோட்டா பீம் உருவாக்குறதுக்கு மெயின் காரணம். சோட்டா பீம் உருவாக்குனதும் இவர் தான். சரியாக சொல்லணும் அப்படின்னா சோட்டா பீம் கதை மட்டும் இல்லாமல் அதை உருவாக்கியிருந்த க்ரீன் கோல்டோட கதையே இவர்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. மொத்த கதையும் இவர்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்குது. ராஜீவ் சிலக்கா பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு இன்ஜினியர். இந்தியாவில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தான் இவர். அதனாலே இவர் வேறு வழி இல்லாமல் இன்ஜினியரிங் படிக்க வேண்டியதாக போயிடுது. ஆனால் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது என்னமோ அனிமேஷன் மேலே தான். பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணுறதுனால இவருக்கு பிடிக்காமையே இன்ஜினியரிங் படிக்கிறாரு. மேலும் மாஸ்டர் டிகிரியும் அதில் மொத்தமாக முடிக்கிறாரு. படிப்பை முடிச்சுட்டு இவர் கன்சாசிட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்ற கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த வேலை அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது மேலே அவருக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பிடிக்காத வேலையை தான் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். இதனால் இவர் இந்த தொழிலே வேணாம், தனக்கு பிடிச்ச அனிமேஷன் ஃபீல்டு தான் போகணும் அப்படின்ட்டு அந்த வேலையை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு. அதன் பிறகு அவர் தனக்கு பிடிச்ச துறையான அனிமேஷன் துறையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஒரு முதல் படியாக அகாடமி ஆஃப் ஆர்ட் யூனிவர்சிட்டி சான் ஃப்ரான்சிஸ்கோ, இதில் போய் இவர் அனிமேஷனை கற்றுக்கிறாரு. இதில் அனிமேஷன் கோர்ஸை படிச்சுட்டு அவர் தன்னுடைய கனவுக்கு தேவையான விஷயத்த இங்கேருந்தான் இவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இதன் பிறகு இவர் தன்னுடைய சகோதரனான ஸ்ரீனிவாஸ் சிலக்காவோட சேர்ந்துக்கிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனி தான் க்ரீன் கோல்டு. க்ரீன் கோல்டு ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு பெருசாக எந்த ப்ராஜெக்டும் வரல. இவங்களும் பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த ஷோவுமே உருவாக்கலை. இவங்க முதல்ல உருவாக்குற ஷோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா போங்கோ அப்படின்ற டிடி நேஷனல் சேனலுக்காக உருவாக்கப்பட்ட சீரியலுக்கு 3D அனிமேஷனை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் விஎஃப்எக்ஸாக தான்.
ஆனால் அந்த ஷோ பெருசாகவும் போகலை, நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை. அதன் பிறகு தான் இவங்க புராண கதையை மையப்படுத்தி கிருஷ்ணா அப்படின்ட்டு ஒரு அனிமேட்டட் சீரீஸை உருவாக்குறாங்க. உண்மை சொன்னோம்னா அது முதல்ல படமாக தான் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு அதை சீரீஸாக மாற்றிருந்தாங்க. அந்த ஷோ கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஒளிபரப்பட்டிருந்தது. உண்மை சொல்லலாம் அந்த டைம் அனிமேஷன் அப்படின்னாலே சாமி கதையும் புராண கதையை சேர்த்தா தான் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை அவங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் முதல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன வெற்றி தான் கொடுத்துருந்தது. இது அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் தான் கொடுத்துருந்தது. இதன் பிறகு தான் ராஜீவ் ஒரு விஷயத்த முடிவு பண்ணியிருந்தாரு. எதுக்கு நம்ம எல்லாரும் பண்ணுற மாதிரி புராண கதை அனிமேட் சீரிஸாக எடுக்கணும், நமக்குன்ட்டு சொந்தமாக ஒரு ஒரிஜினல் அனிமேஷன் சீரிஸை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்திருந்தாரு. அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த சோட்டா பீம். இந்தியாவை பேஸ் பண்ணி முழுக்கவே இந்தியாவை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு அனிமேட்டட் சீரிஸ் வேணும் அப்படின்ட்டு ராஜீவ் நினச்சதுனால அவர் இந்த சோட்டா பீமுக்காக புராண கதையிலிருந்து ஒரு கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணுறாரு. அதுதான் பஞ்ச பாண்டவர்கள் இருந்த பீமா. பஞ்ச பாண்டவர்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறன் இருந்தாலும் பீமா மட்டும்தான் பயங்கர பலசாலியாக இருந்திருப்பார். ஸோ அவரை இன்ஸ்பயர் பண்ணி சோட்டா பீம் அப்படின்ட்டு இதுக்கு பேர் வைக்கிறாரு. அதாவது இந்தியில் சோட்டா அப்படின்னா சின்ன அப்படின்னு அர்த்தம். ஸோ சின்ன பீம் இல்லை குட்டி பீம் அப்படின்ட்டு தான் பெயர் படுற மாதிரி இதுக்கு பேரை வச்சு இந்த சீரிஸை ஆரம்பிக்கிறாரு. மேலும் இந்த கதைக்காக இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரிஜினல் ஊர் எடுக்காமல் டோலக்பூர் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஷனல் கிராமத்தை இந்த கதைக்காக விற்கிறாரு. மேலும் இந்த கதை முழுக்கவே ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி தான் இந்த கதையை அவர் உருவாக்கியிருப்பார். சரி, ஓகே, கதையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பட்ஜெட்டில் 2D அனிமேஷனில் சோட்டா பீமுக்கான எபிசோட்ஸ் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று சொல்லாமன்னா இந்தியாவுக்குள்ள சிறந்த அனிமேட்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ள அனிமேட்டட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது பெருசாகவும் இல்லை, அனிமேட்டர்ஸும் நிறைய பேர் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வச்சு தான் சோட்டா பீமுக்கான முதல் சீசனுக்கான எபிசோடுகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இதை வெறும் 60 லட்சத்தில் முடிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு 60 லட்சம் 80 லட்சமாக மாறுது, 80 லட்சம் 1.5 கோடியாக மாறுது. ஸோ 1.5 கோடி போட்டு சோட்டா பீமுக்கான முதல் சீசனை வெற்றிகரமாக தயாரித்து முடிச்சிடுறாரு. ஸோ அந்த டைமை உருவாக்குனது வெறும் 12 எபிசோடுகள் மட்டும்தான். அவர் உருவாக்கின 12 எபிசோடுகள் மட்டும் வச்சுக்கிட்டு இதை ஏதாவது டிவி சேனல் விற்கணும் அப்படின்ட்டு முயற்சி எடுக்கிறாரு. அதில் இவர் முதல்ல பார்த்த கம்பெனி தான் டர்னர் என்டர்டைன்மெண்ட். இது யாரோட கம்பெனின்னு பார்த்தீங்க அப்படின்னா வார்னர் பிரதர்ஸ் கம்பெனி, அதாவது கார்ட்டூன் நெட்வொர்க்கோட கம்பெனி. அதாவது கார்ட்டூன் நெட்வொர்க்கே இவங்களோட கம்பெனி தான். கிருஷ்ணா சீரிஸ் மாதிரியே சோட்டா பீமையும் கார்ட்டூன் நெட்வொர்க் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் ராஜீவ் முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனால் எடுத்துகிட்டு அப்படியே டர்னர் இதெல்லாம் கார்ட்டூனில் போட முடியாது, எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடு அப்படின்னு அவமானப்படுத்தி அமுச்சிடுறாங்க. இதன் பிறகு ராஜீவ் வேறு வழி இல்லாமல் டிஸ்னி கிட்ட போய் கேட்குறாரு. ஆனால் டிஸ்னியும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கார்ட்டூன் குவாலிட்டியாக இல்லை, அனிமேஷன் ஸ்டைலும் பெருசாக இல்லை அப்படின்ட்டு எடுத்த எடுப்புலையே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதன் பிறகு கிரீன் வேர்ல்டுக்கு என்ன பண்ணுறதே தெரில. ஏன் அப்படின்னா இந்த சோட்டா பீம் உருவாக்குறதுக்கு அவங்க நிறைய பணம் செலவு பண்ணிட்டாங்க. மேலும் போட்ட பணத்தை எடுத்தால் மட்டும்தான் இவங்களால் அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியும். அதாவது இந்த சோட்டா பீம் விற்பனை இல்லை அப்படின்னா இவங்களால இந்த கிரீன் கோல்டு கம்பெனியை நடத்தவே முடியாது. அப்படியே மொத்த கம்பெனி இழுத்து மூடிட்டு மறுபடியும் ராஜீவ் தனக்கு பிடிக்காத இன்ஜினியரிங் வேலையை தான் போய் பார்த்தாகணும். ஸோ கிட்டத்தட்ட இது அவருக்கு டெத் எண்ட் மாதிரி. 1.5 கோடி போட்டு எடுக்கப்பட்ட சோட்டா பீம் கார்ட்டூனை எப்படியாவது விற்றாகணும் அப்படின்ட்டு அவர் ரொம்பவே முனைப்பு காட்டியிருந்தார். இதனால் அவர் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் அவர் கார்ட்டூன் நெட்வொர்க்கிட்டேயே போய் மறுபடியும் விற்க முயற்சி பண்ணுறாரு. ராஜீவோட நிறைய புரிஞ்சிட கார்ட்டூன் நெட்வொர்க் சோட்டா பீமை அடிமட்ட ரேட்டு கேட்குறாங்க. அதாவது இவர் செலவு பண்ண 1.5 கோடியை விட மிக ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் சோட்டா பீமை வாங்கிக்கிறான் அப்படின்னு முன் வராங்க. அதுவும் இந்த ஷோவை கார்ட்டூன்லாம் போட முடியாது, வேணா இந்தியாவுக்கு இருக்கிற போகோ டிவியில் மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சோட்டா பீமை வாங்கிக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா கஷ்டப்பட்டு உருவாக்கின சோட்டா பீமை கார்ட்டூன் இருக்கிறதுனால அவருக்கு எந்த வித லாபமும் இல்லை, முழுக்க அவருக்கு மிகப்பெரிய நஷ்டம்தான். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு கொஞ்சமாவது பணம் மட்டுமே அப்படின்ட்டு தான் ராஜீவ் வேறு வழியே இல்லாமல் சோட்டா பீமை போகோவுக்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கோல்டு மொத்தமாக இழுத்து முறைலாம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவங்க எந்த காரணம் எடுக்க வேண்டாம், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் கிரீன் கோல்டு முடிவு எடுத்திருந்தாங்க. அடிமாட்டு ரேட்டுக்கு சோட்டா பீமை விற்றுட்டு அது எப்போ டிவியில் வரும் அப்படின்ட்டு ராஜீவ் காத்துட்ருக்க. அப்போ தான் போகோட சைடில் இருந்து ஒரு கால் கிரீன் கோல்டுக்கு வந்துருந்தது. இந்த விஷயம் ராஜீவ் எதிர்பார்த்ததை விட வேற ஒன்றா இருந்தது. அந்த நியூஸ் ராஜீவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அது என்ன அப்படின்னா மற்ற எல்லா கார்ட்டூன்ஸை விட
சோட்டா பீமோட கார்ட்டூன் அதிகளவு டிஆர்பி வந்திருக்கு. பெரும்பாலான குழந்தைங்களுக்கு சோட்டா பீம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு போகோ சைட்லேருந்து கிரீன் கோல்டுக்கு சொல்லியிருந்தாங்க. கம்பெனி மொத்தமாக இழுத்து மூடால இருந்த கிரீன் கோல்டு இந்த மாதிரி விஷயத்தை கேட்ட உடனே ரொம்ப குஷியாயிடுறாங்க. அதன் பிறகு போகோ சைட்லேருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட எபிசோட எடுத்து கொடுங்க அப்படின்ட்டும் ஆர்டர்ஸை கொடுத்துருந்தாங்க. இதன் பிறகு தான் கிரீன் கோல்டு சோட்டா பீமுக்காக ஏகப்பட்ட எபிசோடுகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் பிறகு தான் சோட்டா பீம் இந்தியாவில் எல்லா குழந்தைங்களுக்குமே அறிமுகமாகுது. பெரும்பாலான குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இதன் பிறகு தான் கிரீன் கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அடிமூல ரேட்டு விற்கப்பட்டது தான் இந்த சோட்டா பீம். மேலும் போகோலதை போடவே மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப உதாசீனப்படுத்தப்பட்டது தான் இந்த சோட்டா பீம். ஆனால் அதன் பிறகு போக முழுக்கவே சோட்டா பீம் மட்டும்தான் ஒளிபரப்பட்டிருந்தது. போகோல ஒரு நாளைக்கு அதிக நேரம் ஒளிபரப்பட்ட ஒரு முக்கியமான ஷோவாக சோட்டா பீம் தான் நிறைஞ்சிருந்தது. தன் அலட்சியை பார்த்த அதே சேனலில் சோட்டா பீம் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சுது. சோட்டா பீமுக்கு பிறகு முதல்ல சொன்ன மாதிரியே இந்தியாவில் அனிமேஷன்றது லாபம் தரக்கூடிய ஒரு துறை கிடையாது. பெரிய லாபமும் அதில் வராமல் தான் இருந்துச்சு. ஆனால் சோட்டா பீமோட வெற்றிக்கு அப்புறம் இது மூலியமாக லாபம் கிட்ட முடியும் அப்படின்ற விஷயத்தையும் மற்ற ஆட்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் கார்ட்டூன் நெட்வொர்க்கும் போகவும் இந்தியன் கார்ட்டூன் டெலிகாஸ்ட் பண்ணால் அதன் மூலியமாக லாபம் வரும் அப்படின்ட்டும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே போக மட்டும் இல்லாமல் மற்ற கார்ட்டூன் சேனல்ஸும் இந்தியன் கார்ட்டூன்ஸை டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. மேலும் இதனாலேயே ஏகப்பட்ட இந்தியன் கார்ட்டூன்ஸும் உருவாக்கப்படுது. மேலும் ஏகப்பட்ட அனிமேஷன் கம்பெனிகளும் உருவாக்கப்படுது. இதனால் உருவாக்கப்பட்டது தான் மோட்டு பத்லு, ரோல் நம்பர் 21 மாதிரியான கார்ட்டூன்ஸ் எல்லாம். மேலும் கிரீன் கோல்டுக்கு அப்புறம் பெருசாக வளர்ந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோட்டா பீமால அவங்க மிகவும் லாபம் அடைஞ்சிருந்தாங்க. அன்றைக்கி அவங்க நஷ்டப்பட்டிருந்தாலும் அதன் பிறகு அவங்க மிகப்பெரிய லாபத்தை தான் எட்டி இருந்தாங்க. இதனால் சொன்னால் அப்படின்னா சோட்டா பீம் சீரீஸ்லேருந்து ஸ்பின் ஆஃபாக மைட்டி ராஜு அப்படின்ற சீரீஸை உருவாக்கியிருந்தாங்க. மேலும் இது வரைக்குமே 660க்கும் மேற்பட்ட எபிசோடுகளை உருவாக்கியிருக்காங்க. இதுனுமே அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் தான். அது மட்டும் இல்லாமல் சோட்டா பீம் அண்ட் கிருஷ்ணா, சோட்டா பீம் அண்ட் ஹனுமான், சோட்டா பீம் அண்ட் ரைஸ் ஆஃப் குல்மாடா அப்படின்ட்டு இது வரைக்குமே 46 டிவி மூவிஸை உருவாக்கியிருக்காங்க சோட்டா பீமுக்காகவே. இது மட்டும் இல்லாமல் வெறும் 2D அனிமேஷன் ஆரம்பிக்கப்பட்ட சோட்டா பீம் இப்போ அழகான 3D அனிமேஷனில் மைட்டி பீம் அப்படின்ற பேரில் நெட்ஃப்ளிக்ஸ்லேயுமே சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆரம்பத்தில் நஷ்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சோட்டா பீம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லாபகரமான ஷோவாக மாறி இருக்கு. மேலும் அதை உருவாக்கியிருந்த ராஜீவுக்கும் வந்து மிகப்பெரிய லாபத்தையும் இந்த அளவுக்கு பெரிய புகழையும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து சோட்டா பீமோட ஹிஸ்ட்ரி நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இது உருவாக்கியிருந்த ராஜீவ் மாதிரி நம்மளும் ஒரு பிடிக்காத படிப்பை பேரண்ட்ஸ்னால படிச்சிருந்துருக்கலாம். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம தவற விட்டுருக்கலாம். பிடிக்காத வேலையை கூட நம்ம வேறு வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம அடைய நினைக்கிற ஒரு விஷயத்துக்காகவும் தொடர்ந்து போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நமக்குள்ள ஒரு கனவு இருக்கணும். அந்த கனவாக நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை ராஜீவ் எனக்கு அனிமேஷனும் வேணாம், எனக்கு என் கனவு வேணாம் அப்படின்ட்டு தான் பிடிக்காமல் படித்த இன்ஜினியரிங் படிப்பாக அவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா இன்றைக்கி யாருக்குமே தெரியாமல் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். மற்றபடி அவர் பெருசாக யாருக்கும் தெரிஞ்சிருக்க மாட்டார். இந்தளவுக்கு மிகப்பெரிய புகழ் வாய்ந்த ஒரு கார்ட்டூனையும் அவர் உருவாக்கி இருக்க மாட்டார். ஸோ சோட்டா பீமோட ஹிஸ்ட்ரி நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, வாழ்க்கை சூழ்நிலையாலையும் நம்மளோட பொருளாதாரத்தாலையும் நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கலாம். நம்ம போக நினைக்கிற துறைக்கு நம்மளால் போகாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு மேலும் மேலும் பல தரங்கள் வரலாம். நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே துன்பத்தை கூட தரலாம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் நல்ல வெற்றியும் கிடைக்கும். அந்த வெற்றிமா நமக்கு நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையும் மொத்தமாக மாற்றி அமைக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம சோட்டா பீம் உருவாகிறதுக்கு அந்த கிரியேட்டர்ஸ் என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த சோட்டா பீமாவில் இந்த அனிமேஷன் துறையே எங்களை வளர்ந்துருக்கு அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வேறு கார்ட்டூனை பற்றி பேசணும் அப்படின்னா அது காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எந்த கார்ட்டூனை அதிக பேர் கேட்டிருக்காங்களோ அது மட்டும் இல்லாமல் எந்த கார்ட்டூனோட பேருக்கு அதிக லைக்ஸ் விழுந்திருக்கோ ஸோ அந்த கார்ட்டூன் நான் அடுத்ததாக பண்ணுறேன். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான சோழ சந்திக்கிறேன். சொல்கிறேன் பாய்.